வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான சிக்கன் பிரியாணியும் இது கூடவே சிக்கன் கிரேவியும் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ 1 கிலோ சிக்கன் இருக்குது. இதை வந்து நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா திரும்பவும் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஒட்ட வடிச்சிட்டு பாதி வந்து முக்கால் அளவு பிரியாணிக்கும் கால் கிலோ இருக்கும் சிக்கன் கிரேவி செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி தான் செய்ய போகிறோம். பிரியாணிக்கு வந்து ஒரு 4-5 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கான்னு ஒரு 2-3 தக்காளி. நான் வந்து ஒரு 3/4 கிலோ தான் செய்ய போகிறேன் சிக்கனுக்கு. அரிசியும் 3/4 கிலோ இருக்கும். பாத்திரம் தான் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காண்டி இந்த பாத்திரத்தில் செய்கிறோம். நீங்கள் பாத்திரம் இருந்தால் இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் குக்கர்லவே செஞ்சிடலாம் அந்த அளவுகளோட. இந்த பாத்திரம் வந்து ஒரு 2 கிலோ பிரியாணி செய்கிற அளவு. நான் வந்து கம்மியாக தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. இப்போ தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும், பூண்டுடைய அளவு அதிகமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் சரிசமமாக கூட எடுத்துக்கோங்க. இஞ்சி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா, லைட்டாக மஞ்சள்தூள், தனி மிளகாத்தூள், தயிர், நெய் இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ எண்ணெய் கூட தாளிப்புக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, கல்பாசி, பிரிஞ்சலை, அன்னாசிப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை இந்த மாதிரி எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ நான் வந்து பிரியாணி பாத்திரத்தை ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கன் அரிசி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 குழிக்கரண்டி, ஏன்னா பாத்திரம் பெருசாக இருக்கிறதுனால அளவு தெரியலை, அதனால் 3 குழிக்கரண்டி இந்த மாதிரி எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நான் வந்து ஒவ்வொன்றா எடுத்து சேர்க்கலை, அப்படியே சேர்த்துட்றேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் அப்படியே நல்லா பொரிஞ்சு வர்றப்ப வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கணும். அப்படியே பட்டை, கிராம்பெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கு முன்னாடி வெங்காயத்தை சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். பாத்திரம் சீக்கிரமே சூடாயிரும். நல்லா பொறுமையாக அந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரு பக்கம் கருகி போயிடும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் வெங்காயம். அதனால் நீங்கள் விடாமல் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா பெரிய கரண்டியை எடுத்து இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. பிரியாணிக்கு வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வரணும், டார்க்காக. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்தளவு வந்ததுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக சேர்த்திங்கன்னா பிரியாணி வந்து கசந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி அளவுகளோடு எடுத்துக்கோங்க. அதிகமாக பிரியாணி செய்கிறதுனா இப்போ நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் 3/4 கிலோ சிக்கனுக்கு. சிக்கன் அரிசி வந்து ஒரு 3/4 கிலோ தான் சேர்க்க போகிறேன். இப்போ நீங்கள் அதிகமாக செய்கிறதுனா இதை டபுளாக நீங்கள் எடுத்து செஞ்சுக்கிடலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே பாத்திரத்தில் அப்படியே ஒட்டும். நல்லா வதக்கி விட்டு தக்காளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்டவ்வை கம்மி பண்ணிடுங்க. முழுமையாக கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அப்படி பாத்திரத்தில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கலை, ஏன்னா தக்காளியிலே நீர் சத்து இருக்கிறதுனால அப்படி பொறுமையாக நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினாதே நல்லா கிரேவியாக வரும். அதனால் அது வரையும் இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்தாச்சு ஏற்கனவே. இப்போ புதினா ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுக்கோங்க. பாத்திரங்க பெருசாக இருக்கிறதுனால எல்லா பொருளுமே கம்மியாக தான் தெரியும். வதக்கி விட்டாச்சு. இப்போ பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதை நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அப்படியே எண்ணெயிலே நல்லா இந்த மசாலாவையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு
இப்போ இது கூடவே தயிர் கொஞ்சமாக கெட்டி தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கி வர்றப்ப சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க. ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். இப்போ சிக்கனுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வைக்கணும். ஏன்னா சிக்கனில் உப்பு சாரணும்ல, அதனால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. கம்மியாக இருந்தால் கூட நம்ம அரிசி சேர்க்குறப்ப கலந்துக்கிறலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கன் வந்து நல்லா வேகணும். கிரேவி கூட நல்லா வேகணும். ஒரு 3/4 அளவாவது வேகணும். அந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் டக்குன்னு அடி பிடிக்கும். அதனால் ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றி நல்லா சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். அது வரையும் வெயிட் பண்ணலாம். கலந்து விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ தான் பிரியாணி அரிசியை ஊற வைக்கிறேன். சிக்கன் வந்து வேகிற டயத்தில் தான் நான் ஊற வைக்கிறேன். ஏன்னா நல்லா ரொம்ப ஊறிடுச்சுன்னா உடஞ்சிரும் பிரியாணி ரைஸ். அதனால் நான் அந்த 1 டம்ளருக்கு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 டம்ளர்னால் நீங்கள் 1 டம்ளருக்கு 1.25 அளவு தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1.25 அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் எப்பயும் சமைக்கிற அரிசினா 2 டம்ளரு, பிரியாணி அரிசினா 1.25 டம்ளர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பழைய அரிசி இது நல்லா நின்று வேகும். பாத்திரத்தில் செய்கிறதுனால 1.25 அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. திரும்பவும் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படி நல்லா வேகட்டும். நான் இந்த பக்கம் வந்து சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றி செய்கிறப்ப இன்னும் பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வர்றதுனால ஒரு பக்கம் தண்ணி சூடு பண்ணி நான் வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சிக்கனோட கூட தண்ணியை சேர்த்து நல்லா கொதிய விட்டுட்டு அரிசி சேர்க்கலாம். நான் வந்து தண்ணி ஒரு பக்கம் கொதியுது. இப்போ நான் அந்த கிரேவி கூட ஊறின அரிசியை நல்லா கழுவி தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு சேர்க்க போகிறேன். அரிசியில் கொஞ்சம் மசாலா சேர்ந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காண்டி இந்த மாதிரி சேர்க்குறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டு இந்த அரிசியை வந்து நல்லா கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த கிரேவி கூட ஒரு கிளறி விட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி உப்பு இருக்கான்னு இடையில செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து வர்றப்ப கொஞ்சம் நல்லா இந்த அரிசியில் பிரியாணி அரிசி வந்து கொஞ்சம் வேகிறப்போ ஒரு வாசனை வரும். அதனால் பாசுமதி அரிசி வந்து வாசனை வரும் ஒரு மாதிரி. மசாலா சேர்ந்துருச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு இப்போ இடையில செக் பண்ணிக்கோங்க. நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் ஏற்கனவே உப்பு. அதனால் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம செக் பண்ணுறப்ப கொஞ்சமாக லைட்டாக உப்பு கக்கிற மாதிரி லைட்டாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சிட்டிகை உப்பு மட்டும்தான் அதிகமாக இருக்க மாதிரி தெரியணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் உப்பு செக் பண்ணிவிட்டு இடையில இப்போ சேர்க்க போகிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டேன் கொஞ்சமாக. இப்போ நெய் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்கேன்.
கொஞ்சமாக அந்த நெய் சேர்த்ததுனால பிரியாணியில் நெய் வாசனை தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி கடைசியாக புதினா. ஏன்னா பிரியாணி வாசனை இல்லாமல் நெய் வாசனை வரக்கூடாது, அதுக்காண்டி கம்மியாக சேர்த்துட்டு கடைசியாக அந்த மாதிரி நீங்கள் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக தூவிட்டு நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப நீங்கள் ஹோட்டல் சுவையில் வீட்டிலேயே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களும் நல்லா விருப்பப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு முறை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு கரெக்டாக தெரியலைன்னா நீங்கள் இடையில இடையில திரும்ப ஒரு 2 தடவை கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. மூடி போட்டு நான் அதிகமாக வச்சுருக்கேன், கம்மி பண்ணலை. அதிகமாக வச்சுட்டு கம்மி பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிகிறப்ப கம்மி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணியிருக்கேன். இந்தளவு வந்துருக்கு. பிரியாணி வந்து தண்ணியெல்லாம் கம்மியாகி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் மாற்றிட்டு முழுமையாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படி தம் கட்டி இருக்கட்டும். இந்த பக்கம் நான் கிரேவி செய்ய போகிறேன். கிரேவிக்கு வந்து வெங்காயம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இது கூடவே தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து அதிகமாக சேர்க்காம ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி அதிகமாக சேர்த்துட்டா சிக்கன் புளிப்பாயிரும். அதனால் சின்னதாக ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு, இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கன் ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதைத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயிலே உப்பு கறி மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு, தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி அதிலே நீர்ச்சத்து இருக்கும் சிக்கனில். அப்படி வேக விட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவே சேர்க்காம நீங்கள் இந்த மாதிரி உப்பு கறி மாதிரி சேர்த்து செஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், 6 7 நிமிஷம் ஆகட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் சிக்கனில் வந்து இவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ சிக்கன் நல்லா 3/4 அளவு வெந்திருக்கு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள், மல்லி சீரகம்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச தூள், காஷ்மீர் சில்லி, மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக பெப்பர் தூள் போட்டு தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரையும் நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வைங்க கடைசியாக. இப்போ பெப்பர் தூள் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பெப்பர் தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் அதிகமாக சேர்க்காம இந்த மாதிரி பெப்பர் தூள் சேர்க்குறப்ப காரம் கம்மியாக தெரியும். கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி மசாலா பச்சை வாசனைலாம் போய் நல்லா கிரேவியாக நல்லா வரட்டும். இந்த பக்கம் தம் கட்டியிருக்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி உடச்சி பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு நல்லா. இப்போ கிரேவி நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கான்னு இடையில இடையில செக் பண்ணிக்கிடலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து சண்டே சமையல் இதுதான். இது மாதிரி நீங்கள் லீவ் நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹை பண்ணிடுங்க.